அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம். ஜோதிடம் பகுதியில் 2025 ஆவணி மாதம் தனுசு ராசிக்கான பொது பலன்களை பற்றி பார்ப்போம். ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு ராசிக்கு 7லிருந்து ராசியையே பார்க்கிறார். அதனால் மற்றவர்களின் தலையீடு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் குரு பகையாக இருக்கிறார். 6-11 கூடிய சுக்கிரனும் குருவுடன் சேர்ந்திருக்கிறார். ஆவணி 4ஆம் தேதி வரை குருவுடன் சேர்ந்திருப்பார். அந்த காலகட்டங்களில் தனக்கு விருப்பமானவற்றை போராடித்தான் மற்றவரிடம் பெற வேண்டி வரும். ஆடி மாதம் குருவுடன் சேர்ந்து சுக்கிரன் இருந்ததால் எல்லா விஷயங்களுக்குமே போராட்டமாகவே இருக்கும். ஆவணி 4ஆம் தேதிக்கு பின் 7-10 கூடிய புதனுடன் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சேருகிறார். எதிர்பாராத விஷயங்கள் திடீரென நிறைவேறும். அதுபோல எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். வீணான அலைச்சல்கள் இருக்கும். 2-3 கூடிய சனி 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று செவ்வாயின் பார்வையில் இருப்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மற்றவர்களிடம் சுமூகமான உறவு இருக்காது, சுகம் கெடும். தாய் வகையில் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருந்து குருவின் பார்வை பெறுவதால் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்தாமலேயே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். செய்யக்கூடிய செயல்களில் மற்றவரின் ஆதரவும் இருக்கும். 9ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக இருப்பதால் தந்தை சார்ந்தும் அரசு சார்ந்த விஷயங்களிலும் ஆதாயம் இருக்கும். கேது உடன் இருப்பதால் சிறு சிறு தடைகள் ஏற்படும். கவனக்குறைவுடன் இருந்தால் 6-11 கூடிய சுக்கிரன் ஆவணி 4ஆம் தேதிக்கு பின் 8ஆம் இடத்தில் புதனுடன் சேரும்போது ஆரோக்கியம் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் திடீர் விரயங்கள் இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. செய்யக்கூடிய வேலைகளில் ஆரம்பத்தில் வேகம் காட்டுவார்கள். சனியின் பார்வை இருப்பதால் போக போக சலிப்பு ஏற்படும். அதனால் வேலைகளை தள்ளி வைப்பார்கள். அதை விடுத்து எடுத்த வேலையை தள்ளி போடாமல் உடனே முடித்தால் தொந்தரவுகள் குறையும். ராசியாதிபதியான குருவின் பார்வை ராசிக்கு இருந்தாலும் வலு குறைந்து இருப்பதால் இந்த காலகட்டங்களில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், செயல்படுத்துதல், தன்னை ஒழுங்குபடுத்துதல் போன்ற விஷயங்களுக்கு தற்போது வாய்ப்பு இருக்கிறது. ஆவணி மாதம் 4, 5, 6 தேதிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். கவனமாக இருந்தால் ஆரோக்கிய குறைபாட்டிலும் ஆதாயம் பெறுவதிலும் திடீர் விரயங்களால் ஏற்படும் தொந்தரவுகளை முடிந்தளவு தவிர்க்கலாம். ஆரோக்கிய குறைபாடும் திட்டமிட்டு செயல்படுவதில் தடையும் அலைச்சலும் இருக்கும். குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதால் கவனத்துடன் இருந்தால் முடிந்த அளவு பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். அதுபோல 10-11 தேதிகளிலும் 23, 24, 25 தேதிகளிலும் சுக சௌகரியங்கள் கெடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவால் தடை ஏற்படும். எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்து பின்பு கவனத்துடன் செய்தால் தொந்தரவுகள் குறையும். இல்லையென்றால் உறவுகள் விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்துவதிலும் உபயோகப்படுத்துவதிலும் கவனமாக இருக்கவும். அடுத்ததாக ஆவணி மாதம் மகர ராசிக்கான பொது பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. அதனால் பேச்சில் மிகவும் கவனம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டால் அதனால் மாட்டிக்கொள்வார்கள். பேச்சில் கவனமாக இருந்தால் மறைமுக ஆதாயங்கள் ஏற்படும். ஏனென்றால் 3-12 கூடிய குரு 6லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சரியான திட்டமிடுதலுடன் தனக்கான வேலைகளை மற்றவர்களிடம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லாமல் தன்னுடைய வேலைகளில் கவனமாக இருந்தால் வேலையும் சிறப்பாக முடியும், மற்றவரின் பாராட்டையும் பெற முடியும். 3ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று செவ்வாயின் பார்வை பெறுவதால் சிந்திக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். செவ்வாயின் பார்வை இருப்பதால் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். அவசரப்படாமல் கவனத்துடன் நிதானமாக செயல்பட்டால் செயலில் வெற்றி கிடைக்கும். மற்றவர்களால் மதிப்பும் ஏற்படும். கவனமின்மையால் ஒரு வேலையை 2 முறை செய்வது போல வந்துவிடும். வீணான அலைச்சல் இருக்கும் அல்லது மன உளைச்சல் ஏற்படும்.
5, 10 கூடிய சுக்கிரன் ஆவணி 4ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாவதால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி, பிரயாணம், பயணங்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான தருணங்களில் மாமன் உறவுமுறையிடம் பேசுவதில் கவனமாக இருக்கவும். ஏனென்றால் 6, 9 கூடிய புதன் 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பார். கவனம் இல்லாமல் இருந்தால் உறவினரிடம் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் தந்தையிடமும் உயர் அதிகாரிகளிடமும் விரோதித்து கொள்ள வேண்டாம். அரசு சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படவும். ஆவணி மாதம் 7, 8, 9 தேதிகளில் சந்திராஷ்டமம் ஏற்படும். அந்த காலகட்டங்களில் புது வேலையோ புதிதாக தொடங்கக்கூடிய விஷயங்களையோ தள்ளி போடவும். அவசியமான காரியங்களை மிகவும் கவனத்துடன் செய்யவும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதோ அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிடுவதையோ விட்டுவிட வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. மாவு சார்ந்த பதார்த்தம் உள்ள பொருள்களால் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும். ஆவணி 23, 24, 25 தேதிகளில் வண்டி வாகனங்களை கையாளுவதில் கவனமாக இருக்கவும். கவனமின்மையால் அலைச்சல்கள் ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.